வெல்கம் டு அவர் சேனல் சபரி கீர்த்தனாஸ் vlog. இன்னைக்கு கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் பார்ட் 2ல அவல் உப்புமா சத்துமாவு கஞ்சி பாயில்டு பச்சை பயிறு தான் பார்க்க போகிறோம். அவல் உப்புமாக்கு சுடுதண்ணி கை பொறுக்கிற அளவு எடுத்துருக்கிறேன். இது அவலில் ஊற்றும் போது குழஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா குறையாது. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அரிசி மாதிரி பொலன்னு தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி சூடானதோ கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ண வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா வணக்கிக்கலாம். மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது கடலைப்பருப்பு ஊற வச்சது. கடலைப்பருப்பு வந்து உடம்புக்கு வந்து வலு கொடுக்கும். ஸோ கடலைப்பருப்பு ஆட் பண்ணதும் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். தனியாக வேக வச்சு தான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் நம்ம பெரட்டி மட்டும்தான் விட போகிறோம் உப்புமாவுக்கு வந்து. ஸோ இதில் வேக வைக்கல, தனியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ அவல் பதம் பாருங்கள் எப்படி பொலன்னு ரைஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பதத்தில் தான் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் போட்டு கிளறிக்கலாம். மேலாப்பில் நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் உப்பு சேர்த்தோம்னா நம்மளுக்கு அவல் உப்புமா ரெடி ஆயிரும்.